சோசியல் மீடியால ஒரு 4 பேர் இமேஜ் வச்சு கேட்குறாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் யார்? மக்கள் விரும்பும் தலைவர் யாருன்னு எல்லாரும் விஜய், 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 விஜய்ன்னு கிளிக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு 100 இருக்கு. 100 இருக்கு. மத்தவங்கலாம் 0, 1 தான் இருக்கு. அப்போ ஒரு புது தலைவர் வரணுங்கிறது மக்கள் இவ்வளோ பேர் நினைச்சிட்டே இருக்கிறாங்களா? அப்படி நினைச்சா இந்த தேர்தல்ல விஜய் தான் முதலமைச்சரா வருவார்ன்னு நினைக்கிறீங்களா? 100%ங்க. விஜய் அண்ணன் முதலமைச்சராக வருவது என்பது காலம் எழுதிவிட்ட தீர்ப்பு. அது கனிவதற்கான சரியான நேரம் தான் காத்திருக்கிறதே தவிர அதுதான் நடக்கப் போகுது. இந்த ஒரு தேர்தல் மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு தேர்தலும் அவரை வைத்து தான் இருக்கு. ஒன்று ஃபார் டிவிக்கு இல்லை அகேன்ஸ்ட் டிவிக்கு தான் எல்லாருமே செயல்பட முடியும். ஏன் அப்படின்னா சத்தம் இல்லாமல் இவர் ப்ரிப்பேர் ஆனாருங்க. அவரை மாதிரி ஹோம் ஒர்க் யாரும் பண்ண முடியாது. 28 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இஎம்ஐ எளிமையாக சொல்லணும்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக தளபதி விஜய் ரசிகர் மன்றம்னு ஒரு போர்டு வைக்க விட முடியாது. நீங்கள் போய் நான் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறேன்னா மற்றவங்கலாம் சொந்தமாக காசு கூட கொடுத்து வைப்பா உங்கள் ஏரியாவில் ஒன்று வைப்பா, நம்ம தான்ப்பா நம்ம தலைவர்ப்பா அப்படிம்பாங்க. ஆனால் எங்கால அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ போர்டு வைக்க முடியாது. தம்பி நீ யார், என்ன பண்ணுற, ஸ்கூல் படிக்கிற பையனா காலேஜ் படிக்கிற பையனா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஃபோன் போட்டு சொல்லுவாங்க உங்கள் பையன் வந்துருக்கிறான் பார்த்துங்க. சொல்லாமலாம் ஊரிலேருந்து ஓடி வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ எப்போ வைக்கலான்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் போய் ஒரு நோட்டு புத்தகமோ பேனா பென்சிலோ வாங்கி ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்து அதை ஒரு ஆவணப்படுத்தி கொண்டு ஐ எம் ரெடி ஃபார் சோஷியல் லைஃப்னு சொன்னால் தான் நீ மன்றம் வைக்கவே அனுமதி. மன்றம் வச்ச பிறகு 52 நாள் வருஷத்தில் உனக்கு சொந்தம் இல்லை. 52 நாள்னா வீக்லி ஒன்ஸ் நீ என்ன பண்ணோன்னா ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம். ரொட்டி பால் முட்டை திட்டம். ரொட்டி நீ வாங்கு, முட்டை அவர் வாங்குவார், பால் நான் வாங்கிட்டு ஏழை குழந்தைகள் போய் கொடுக்குறது. அந்த ஏரியாவில் படிக்கிற பசங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு வீடு தாங்க பிரச்சனை. பள்ளிக்கூடத்தில் என்னதான் இருந்தாலும் படிக்க வச்சுருவாங்க. வீட்டுக்கு வந்தால் இன்னும் ஒத்த ரூமில் வாழ்கிறவங்களுக்குலாம் அப்பா அம்மா சண்டை போடுவாங்க. அப்பா குடிச்சிட்டு வருவார். அப்போ அவங்களுக்கு ஒரு படிப்பகம் கட்டு. குடிப்பகம் நடத்தக்கூடிய அரசியல் கிடையாது, நம்ம படிப்பகம் நடத்தக்கூடிய அரசியல். இவர் ஜிஹெச்சில் சாதாரண ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு குழந்தைய பிறந்த பல போராட்டத்துக்கு பிறந்த தலைவர். அதனால் ஒவ்வொரு பிறந்த நாளையும் கோயில் போக மாட்டார். ஜிஹெச்சுக்கு போய் அன்றைக்கி பிறக்கிற குழந்தைகளை போடுவார். 50 குழந்தை பிறந்தா 50 குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவார். அவர் போட்ட ஆச்சரியம் இல்லைங்க. 38 மாவட்டத்துலையும் நாங்கள் போடுவோம். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், படிப்பில் வென்றால் தளபதி கல்வி விருதுகள். 14.5 மணி நேரம் நிற்பாருங்க அந்த குழந்தைக்கு அவார்டு கொடுக்குறது. யார் நிற்பா? பார்க்குற எனக்கு கால் வலிக்கும். வளர்ந்த பிறகு விலையில்லா விருந்தகம், விபத்தில் சிக்கினால் விஜய் குருதியகம், சத்தம் இல்லாமல் ஒரு சர்க்காரை நடத்தியவர் சர்க்கார். அதனால தான் இவங்க எல்லாரும் ரெடியானாங்க. அதனால தான் இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் கிடைக்குது. அதனால் நிச்சயமாக வெறும் வலைதளத்தில் மட்டும் கிடையாதுங்க, களத்திலே ஒரு வெல்வது உறுதி.